கிரீன்லாந்து விவகாரத்தில் பல ஆண்டு நட்பு கொண்ட ஐரோப்பிய நாடுகளுக்கே ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பது பதற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவுக்கு அருகில் அமைந்துள்ள கிரீன்லாந்து தீவு பகுதி பல ஆண்டுகளாக டென்மார்க் நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்ட தன்னாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் கச்சா எண்ணெய் மற்றும் உலகில் மிகச்சில இடங்களில் மட்டுமே காணப்படும் அரிய வகை தனிமங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் இது அமெரிக்காவின் கண்ணை பல ஆண்டுகளாக உறுத்திக் கொண்டே வருகிறது. இந்த சூழலில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். மேலும் கிரீன்லாந்தை எங்களுக்கு விற்க டென்மார்க் முன்வரவில்லை என்றாலும் அதனை நாங்கள் வாங்குவோம் அல்லது வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதற்கு டென்மார்க் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. அமெரிக்காவின் இந்த செயல் நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளையே அதிர்ச்சியடைய வைத்த நிலையில் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என 6 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டன. அதோடு நிற்காமல் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்துக்கு கூடுதல் படைகளையும் அனுப்பியுள்ளன. இதனால் அந்த பிராந்தியத்தில் அரசியல் சூழல் பனி பிரதேசத்திலும் வெப்பத்தை அதிகரித்தது. இச்சூழலில்தான் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை ஆதரிக்காத நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு ஐரோப்பிய நாடுகள் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் டென்மார்க்குக்கு தங்களது ஆதரவை தொடர உள்ளதாக அறிவித்துள்ளனர். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். அதேபோல சீனா, கனடா, இந்தியா மற்றும் பிற தெற்காசிய நாடுகளுக்கு கூடுதல் வரிகளையும் விதித்துள்ளார். அந்த வகையில் தற்போது கிரீன்லாந்து விவகாரத்தில் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளுக்கும் கூடுதல் வரியினை விதித்தால் அது அமெரிக்காவுக்கே பின்னடைவாக அமையும் என்றே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ட்ரம்பின் தடாலடி செயல்கள் காரணமாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்குள் விரிசல் விழுந்துள்ள நிலையில் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.